யாவரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம் ஏசப்பா இந்த நேரத்துல நன்றி செலுத்துவோம். ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏசப்பா இந்த நாளை எங்களுக்கு தந்திரே, அதுக்காக நன்றி தகப்பனே. இதோ இந்த வேலையிலும் ஏசப்பா உண்மை துதிக்கவும், ஏசப்பா உண்மை பாடவும், ஏசப்பா உம்முடைய வாசனத்தை ஏசப்பா கேட்கவும் ஏசப்பா நாங்கள் ஆயத்தமாக வந்திருக்கிறோம். ஏசப்பா இந்த நாளை எங்களுக்கு நீங்க மகிமையாய் ஆசீர்வாதமாய் நீங்க மாற்றி தர போறதுக்கு அவனுக்கு நன்றி தகப்பனே. ஏசப்பா இன்றைய நாளிலும் ஏசப்பா நாங்க கேட்க போற வசனங்களும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஏசப்பா ஏசப்பா இந்த நேரத்திலும் ஏசப்பா எங்களை பரிசுத்தமாக்கப்பட ஏசப்பா எங்களை நீங்க மாற்றித்தாங்க. ஏசப்பா ஏசப்பா இந்த நாளிலும் ஏசப்பா நாங்க கேட்க போற வசனங்கள் ஏசப்பா எங்கள் வாழ்க்கையில ஏசப்பா நாங்க பிரயோஜனப்படுத்தி கொள்ள ஏசப்பா நீங்க கிருபை தாங்க வழிநடத்தி கொள்ளுங்க. ஏசப்பா ஏசப்பா எந்த ஒரு பாவத்துக்கும் ஏசப்பா எந்த ஒரு எங்களுக்கும் ஏசப்பா எங்களை நாங்கள் ஏசப்பா சிதறடிக்காமல் ஏசப்பா நாங்கள் உம்முடைய வசனத்தின்படி ஏசப்பா பரிசுத்தத்தை ஏசப்பா பார்த்துக்கொள்ள ஏசப்பா நீங்க உதவி செய்யுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. ஏசப்பா இந்த நாளிலும் ஏசப்பா பேச போற தாசனையும் மறைத்து ஏசப்பா நீங்க வெளிப்படுங்க. ஒவ்வொரு வார்த்தையும் ஏசப்பா எங்களுக்கு பிரோஜனம் உள்ளதாக ஏசப்பா இருக்க ஏசப்பா நீங்க கிருபை தாங்க வழிநடத்துங்க. ஏசப்பா இந்த நாளிலும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வாதமாய் மாத்தித்தாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே பாடல் மூலமாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இது எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தெரியவில்லைனாலும் கரங்களை தட்டி நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் மனமகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? எல்லா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்பா, சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். சிலுவையை சுமப்பாயா, உலகத்தை வெறுப்பாயா, சிலுவையை சுமப்பாயா, உலகத்தை வெறுப்பாயா, உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா, உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா. அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். மோட்சத்தை அடைந்திடவே பாடுகள் பட வேண்டும். மோட்சத்தை அடைந்திடவே பாடுகள் பட வேண்டும். பாடுகள் மத்தியில் பரமன் இயேசு நிலைத்தே நிற்க வேண்டும். பாடுகள் மத்தியில் பரமன் இயேசு நிலைத்தே நிற்க வேண்டும். அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். ஜெபத்திலே தரித்திருப்போம்,
முடிவு பரியந்த அவரில் நிலை நிற்க பலனை பெற்றுக்கொள்ளு. அல்லேலூயா துதி மகிமை. கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். சென்றவர் வந்திடுவார், அழைத்தே சென்றிடுவார். சென்றவர் வந்திடுவார், அழைத்தே சென்றிடுவார். அவருடன் செல்ல ஆயத்தமாவோம், அவருடன் வாழ்ந்திடவே. ஆமென். அவர் செல்ல நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? கர்த்தர் வரும்பொழுது நாம் ஆயத்தமாக அவரோடு இருந்து போகும்படியாக நாம் ஆயத்தமாக வேண்டும். ஆமென். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். சிலுவை சுமப்பார் உலகத்தை வெறுக்க வேண்டும் நாம். உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே நாம் ஓடி வர வேண்டும். நாம் உலகத்தை வெறுக்கும்படியாக நாளில் ஒப்புக்கொடுப்போம். சிலுவை சுமப்பாயா, உலகத்தை வெறுப்பாயா. உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா. ஆமென். உலகத்தை பாவமான வாழ்க்கையை வெறுத்து, இந்த உலகத்தை வெறுத்து, மாம்சத்தை வெறுத்து நம் கர்த்தருக்காக ஓடி வர வேண்டும். ஆமென். அல்லேலூயா. உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா. அல்லேலூயா. அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நாம் அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். அல்லேலூயா. 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 ஹல்லேலூயா. சிலுவையை நாம் சுமப்பது உலகத்தை வெறுக்க வேண்டும். உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடி வர வேண்டும். கர்த்தர் நம்ம அதற்காக தான் அழைத்திருக்கிறார். பாவங்களை விட்டு உதறி தள்ளிவிட்டு இயேசுவுக்காக நாம் ஓடி வருவோம். நமக்காக ஜீவன் விட்டவரை, நம்மோடு கூட இருக்கிறவரை நாம் மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம். அவர் போதும் என்று எந்த நாளிலுமே எந்நிலையிலுமே எந்த வாழ்வினில் இயேசு போதும் என்ற பாடல், எனக்காய் ஜீவன் விட்டவரே, எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி, நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார், நமக்காக பாவம் சிந்தினார். இப்பொழுதே அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நாம் இந்த உலகத்தில் வந்தது அவருக்காக தான், அவருக்காக மாத்திரம் தான், அவர் நாமத்தை மகிமைப்படுத்த நாம் வந்திருக்கிறோம். இந்த பாடலை பாடி உற்சாகமாய் பாடுவோம். யாரும் அமைதியா இருக்கக்கூடாது. கரங்களை தட்டி உற்சாகமாய் பாட வேண்டும். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே.
அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டார். நாம் யார்? நம் ரத்தத்தால் கழுவப்பட்டு இருக்கிற நீதிமான்கள். நீதிமான்கள் ஒருபோதும் வெட்கம் அடைவதில்லை. நீதிமான் அப்பத்துக்கு தண்ணிக்கு நிறைந்து திரிவதில்லை. நீதிமான்களுடைய வாய் சுத்தவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். நாம் அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்டவர்கள். எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாமே பரலோகம், தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. இந்த பாடலை பாடி இன்னும் அதிகமாய் இயேசுவால் நான் கழுவப்பட்டு இருக்கிறேன், இயேசுவால் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் என்ற உற்சாகத்தோடு இந்த பாடலை பாடி ஆராதனை வேளையில் கலந்து சொல்வோம். ஆமென். இயேசுவால் பிடிக்கப்பட்டவர், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவர். நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவர், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவர். எனக்கு எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை. இப்பூமி சொந்த
மகிமையான பாத்திரத்தை கர்த்தர் நிரப்ப போகிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்பாவை துதிக்கிறமையா, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சூரியனையும் சந்திரனையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாகமாய் துதிப்போம். துதியெடுத்தால் சாத்தான் ஓடுவான், ஒருவருக்கால் திரும்பி வருவான். நம் பாவங்களை அறிக்கையிட்டு நம் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் இந்த வேளையில மகிமையினால் நிரப்ப போகிறார். ஒரு மகிமையின் மேகம் நம்முடைய இடத்தை வந்து மூட போகிறது. அற்புதமானவரை துதியுங்கள். அல்லேலூயா. அதிசயமானவரை துதியுங்கள். அல்லேலூயா. அதிசயம், அதிசயம். கர்த்தர் வாழ்க்கையில அதிசயத்தை நடத்த போகிறார். மகிமையின் தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் என்றைக்கும் நேற்றும் என்றும் மாறாத தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி வருகிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி வருகிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி வருகிறார். நாம் ஒரு இருதயத்தை ஒப்புக் கொடுப்போம். நம் இருதயத்தை ஒப்புக் கொடுப்போம். ஆவி ஆத்துமா சரீரத்தை முற்றிலுமா அவருக்காய் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய சிந்தைகளை கர்த்தர் மறைத்துக் கொள்ளும்படியாக, வேலி போட்டு அடைத்துக் கொள்ளும்படியாக, எந்த சூழ்நிலையிலும் இந்த பாவங்கள் உள்ளே வரக்கூடாது. நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடி செல்ல போகிறோம். அல்லேலூயா. ஒருத்தர் சும்மா இருக்கக்கூடாது. வாயை திறங்க, நல்லா துதிங்க. கர்த்தர் கொடுத்த வாக்கின்படியாக துதிங்க. என்னென்னலாம் சொல்லி துதிக்க முடியுமோ நீங்க துதிக்க வேண்டாம். இப்பொழுது நீங்க தான் துதிக்க பாருங்க. துதிக்க 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 தடைகள் ஓட போகிறது. பரலோக மகிமைப்படும்படியாக நாம் துதித்து கொண்டே இருப்போம். ஒருத்தர் கூட சும்மா இருக்கக்கூடாது. ஒருத்தர் கூட சும்மா இருக்கக்கூடாது. வாயை விரிவா திற, வாயை விரிவா திற. அதை நான் நன்மையால் நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே அப்பா கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன். என்னுடைய ஸ்தலம் சகல ஜனம் ஜெப வீடு என்னப்படும் சொல்லியிருக்கிறார். நாம் துதித்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே. இந்த பாடலை பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே. நான் நம்பிடும் தேவனின் துரிதமாய் இருக்க பயமே எனக்கு இல்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே. நான் நம்பிடும் தேவனின் துரிதமாய் இருக்க பயமே
கொண்டிருக்கிறார். தீர்க்க தரிசன வரங்களை கொண்டிருக்கிறார். கர்த்த தரிசனங்களை கொண்டிருக்கிறார். நாம் பெற்றுக்கொள்வோம். வந்தது வெறுமையாக போவதற்கு அல்ல. கர்த்தர் நம்மை நிரப்ப போகிறார். கர்த்தர் நம்மை நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். இன்னும் வல்லமையாய் நிரப்பப்பட நம்ம ஆவியானவர் வசனத்தை ஒப்புக்கொடுப்போம். முழு இருதயத்தோடு, முழு சிந்தையோடு, முழு பலத்தோடு, முழு உள்ளத்தோடு அவர் ஆராதிப்போம். இருதயத்தை திறந்து கொடுங்க. கர்த்தர் பேச சுத்தமாய் இருக்கிறார். இப்பொழுது பேசுகிறார். யாருக்கு பேசுகிறாரோ சத்தத்தை உயர்த்தி நாம் அபிஷேகத்தால பேசும்போது கர்த்தர் நம்மை அசைவாடி ஒவ்வொரு நிரப்பிக் கொண்டே இருக்கிறபடியாலே நாம் துதித்துக் கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நிரப்புகிறார். இன்னும் பேசுங்க, இன்னும் பேசுங்க. நீங்க சும்மா இருக்காதீங்க. இன்னும் பேசுங்க. கர்த்தருக்கு என்னென்னலாம் பேச வேண்டுமோ, என்னென்னலாம் கேட்க வேண்டுமோ பேசுங்க. இப்பொழுது கேளுங்க, இப்பொழுது கேளுங்கள், கொடுக்கப்படும். தட்டுங்கள், திறக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள் சொன்னார். ஊற்று தண்ணீரை நம்மை ஊற்றுகிறார். அவருடைய அழகான கண்கள் நம்மை நோக்கிக் கொண்டிருக்கிறது. அழகான கண்கள் நம்மை நோக்கிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது அழகான கண்கள் நம்மை நோக்கிக் கொண்டிருக்கிறது. எரியப்பட்ட எண்ணெய் வேண்டும் என்று சொல்லி சேர்த்துக்கொண்ட நல்ல நேசரவர். எரியப்பட்ட எண்ணெய் வேண்டும் என்று சொல்லி சேர்த்துக்கொண்ட நல்ல நேசரவர். துதிப்போம், நாம் துதிப்போம், நாம் துதிப்போம், நாம் துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மை நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். அவருடைய அழகான கண்கள் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. அழகான கண்கள் தூக்கி எறியப்பட்ட எண்ணெய் வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசர். தாய் தகவன் அல்ல, உற்றார் உறவினர்கள் அல்ல, தூக்கி எறியப்பட்ட எண்ணெய் சேர்த்து கொண்டவர் என் இயேசு, என் இயேசு, என் இயேசு. அவர் ஒருவர் தான் நம்மை தூக்கி சுமக்க முடியும். யார் எரிந்து தூக்கி போட்டாலும், யார் நம்மளை வேண்டாம் என்று சொன்னாலும், யார் நம்மளை துக்கப்படுத்தினாலும், வேதனைப்படுத்தினாலும்,
நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்றே நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல தேவனே, யாரும் அறியாத, யாருமே நம்மை அறியவில்லை, நம்மை யாருமே கண்டு கொள்ள மாட்டாங்க, எங்க தேவைக்கு ஒதுக்கப்பட்டோம். ஆனா இயேசுவை நம்மை சேர்த்து கொள்கிறார். நம்மளை அறிந்த தேவன் அவர். யாரும் கண்டுக்கலைனாலும் அவர் நம்மளை கண்டு காக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நாம் நினைத்தோம். என்னுடைய வாழ்க்கையே அவ்வளவுதான். யார் என்னை கண்டிக்கல, நான் படிக்கல, நான் பாவம் செய்தேன், ஐயோ நான் எங்க போவேன் என்று தெரியாமல் இருக்கிற நம்மை முடிந்ததென்று நினைத்த நாம் உயிர் வாழ கர்த்தர் திருப்பை செய்கிறார். உண்மையாகவே நாம் எவ்வளவு தவறுகள் செய்தாலும், என்ன பாவங்கள் செய்தாலும் கர்த்தர் நம்மளை அரவணைக்கிறார். அவருடைய அன்பின் நிமித்தம் நம்மை அரவணைக்கிறார். அவர் ஆரோக்கியத்தாலே நம்மை அரவணைக்கிறார். அவருடைய தயவினாலே நம்மை அரவணைக்கிறார். யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க. உண்மையாகவே எந்த சூழ்நிலையிலும், கெட்டு போன சூழ்நிலையில கூட நம்மை சேர்த்து கொள்ளுகிறவர் அவர். அவருடைய கண்கள் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. உண்மையாகவே அவருடைய கண்கள் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. நல்ல நேசரே,
அப்பா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கிறது ஐயா. அப்பா உடைய வருகை சமீபமா இருக்கிறது. அப்பா திருடனை போல வருவேன்னு சொல்லியிருக்கீங்களே. அப்பா எங்களை ஆயத்தப்படுத்துங்க, எங்களை ஆயத்தப்படுத்துங்க. அப்பா இந்த கொஞ்சத்திலே நாங்க உண்மையா இருக்கும்படியாக எங்களை மாற்றுங்க ஐயா. அப்பா எங்களை மாற்றுங்க ஐயா. அப்பா உமக்காக வாழ வேண்டும் ஐயா. உண்மை ஏமாற்ற கூடாது ஐயா. அப்பா உமக்காக நாங்கள் வாழணும் ஏசப்பா. உமக்காக வாழணும் ஐயா. இந்த கொஞ்ச காலத்திலே எங்க ஜெபம் அதிகரிக்கப்படும்படியாக உதவி செய்யுங்க. எங்களுக்கு வேதம் வாசிக்கும்படியாக ஞானத்தை தாங்க. அப்பா இறங்குங்க, அப்பா இறங்குங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றுங்க ஐயா. இந்த வேலையை மாற்றுங்க ஐயா. உள்ள உடைக்கப்படணும் ஐயா. உள்ள உடைக்கப்படணும் ஐயா. அந்த உணர்வுள்ள இருதயம் அப்பா வாயை திறந்து சொல்லட்டும் ஐயா. நான் கர்த்தருக்காக வாழ்வேன், கர்த்தருக்காக வாழ்வேன். என் ஏசப்பா தான் எனக்கு எல்லாமே, என் ஏசப்பா தான் எனக்கு எல்லாமே. நான் அவருக்காக மாத்திரம் தான் வாழ்வேன், அவருக்காக மாத்திரம் தான் என் இருதயத்தை கொடுப்பேன். இப்பொழுது நிச்சயமா 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 என் இருதயம் கர்த்தருக்கு தான், என் இருதயம் ஏசப்பாவுக்கு மட்டும்தான். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை இயேசுவே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை இயேசுவே. என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். மாறவே ஆசைப்படுகிறேன். யாரும் சொல்லுவோமா? தாராளமே நாம் முடிப்போம். நாம் யாரும் சொல்லுவோம், அறிக்கையிடுவோம். இப்பொழுது ஏசப்பாவுக்காக அறிக்கையிடுவோம். நாம மாறணும் ஏசப்பா. ஆமென். நாம மாறணும் ஏசப்பா. எங்க சிந்தை மாறணும் ஏசப்பா. எங்க பெருமையான பேச்சுகள் மாறணும், எங்க அமைதியான பேச்சுகள் மாறணும். அப்பா எங்க உள்ள எல்லாவற்றையும் மாறணும், பரிசுத்தமாய் மாறணும்
அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை மாற்றி இருக்கிறார், உண்மையாகவே மாற்றி இருக்கிறார். இதை யார் உணர்ந்தீங்கன்னு தெரியாது. உண்மையாகவே இந்த இடத்துல வல்லமையின் ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்து ஒவ்வொருவருடைய இருதயத்தை மாற்றி இருக்கிறார். அந்த மாற்றத்தோட இந்த வாரம் மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு நாளும் ஏசப்பா என் பெருமையை மாத்துங்க, என் சுயம் சாகணும், எல்லாத்தையும் சுட்டறீங்க ஐயா. அப்பா நான் உமக்காக தான் வாழணும். இது கொஞ்சம் காலம், இந்த கடைசி காலத்திலே உண்மையா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. உண்மையா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களை ஆசீர்வதிங்க என்று நாம் ஒவ்வொரு நாளும் இதை சொல்லி சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிற தேவன் இந்த நேரத்தில் நம்மளை மாற்றிருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு சந்தோஷத்தோடு என் பாவத்தை உதறி தள்ளிவிட்டு இருக்கிறார் என்ற சந்தோஷத்தோடு என் சுயம் சுட்டரிக்கப்பட்டது என்ற சந்தோஷத்தோடு கரங்களை தட்டி கர்த்தரை நோக்கி நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த ஆராதனை ஆசீர்வதித்து இன்னும் மீதிமான பகுதியெல்லாம் கர்த்தர் நடத்த போகிறார். ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தரோட கரம் இருந்து கர்த்தர் நம்மளை வழி நடத்தும்படியாக கர்த்தர் நோக்கி ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுப்பா உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் எல்லாவற்றையும் நடத்துங்க ஐயா. ஒவ்வொரு பகுதியும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து நடத்தும் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். மூன்றாவதாக வாசிக்கப்படியால் தேர்ந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் 81ஆம் அதிகாரம். நம்முடைய பலனாகிய தேவனை கெம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள். நாம் அறியாத பாஷையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார். நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மோரியாவின் தன் மேரிபாவின் தன் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். உனக்குள் வேற தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். என் ஜனமே, என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. இஸ்ரவேல் இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவருடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். சேர்ந்து வாசிப்போம். சுச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலைகளில் உன்னை திருப்தியாக்குவார். ஆமென். தேவன் நாம் மகிமைப்படுவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 1 15 வரை. ரோமர் 8ஆம் அதிகாரம் 1 15 வரை. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவைகளில் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. அதெப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின்
சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தில் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாகும். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா இராமல் ஆவிக்குட்பட்டவர்களா இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்தாயும் ஆவியினது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளாய் அல்ல, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படாதிருக்க நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்றும் கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காணிக்கை பகுதியை ஆசீர்வதியும், பாடலை ஆசீர்வதியும். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். உவர்நிலமாக இருந்த என்னை விளை நிலமாக மாற்றிய உம்மை, உவர்நிலமாக இருந்த என்னை விளை நிலமாக மாற்றிய உம்மை, அலைகடல் அலைந்து போகின்ற வரையில் நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி, நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். தனிமரமாக இருந்த என்னை கனிமரமாக மாற்றிய உம்மை, தனிமரமாக
நீங்க வாங்க. உங்கள் அறைகளை கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை அணிந்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் ஈயும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்க. ஒரு யுத்தத்துக்கு இதுதான் தேவை. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை நீங்களும் நானும் பண்ணுவதற்கு சரியாக ஆவிக்குரிய ஆயுதங்களை அவன் பெற்று அதுல ஒரு பயிற்சி பெற்றவனாக அவன் யுத்த களத்துல போய் நிக்கிறவனாக இருந்தான். தன்னுடைய சத்துருக்களை அவன் ஜெயித்தான். அல்லேலூயா. அப்ப என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோசுவாவோட கர்த்தர் இருக்க காரணம் என்ன? அவன் யுத்தம் செய்கிறவனாய் இருந்தான். தன்னுடைய சர்வாயுத வர்க்கங்களை அவன் பெற்றுக் கொண்டவனாய் இருந்தான். அதோடு கூட அதை பயன்படுத்தி ஆவிக்குரிய யுத்தத்தில் அவன் ஜெயிக்கிறவனாக இருந்தான். அதனால கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இந்த யோசுவாவோடு இருந்தது போல நம்மோடு கூட இருக்கணும்னா நாம யுத்த களத்துக்கு முதல்ல விரும்புறோமா? யோசிங்க. ஆவிக்குரிய யுத்தத்துல நான் ஜெயிக்கணும் எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கு? பாவத்தை ஜெயிக்கணும், சாபத்தை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும், பொல்லாத ஆவிகளை ஜெயிக்கணும், மாம்சத்தின் இச்சைகளை ஜெயிக்கணும், கண்களின் இச்சைகளை ஜெயிக்கணும், ஜீவனத்தின் பெருமைகளை ஜெயிக்கணும், அந்தகார லோகாதிபதிகளை ஜெயிக்கணும் அப்படின்ற நமக்குள்ள அந்த ஒரு வாஞ்ச ஒரு தாகம், அதை நோக்கி நம்ம போகிற அந்த பயணம் இருக்கணும். நாம என்ன பண்ணிக்கிட்டோம்னா இந்த கோழி குப்பையே பொறுக்கிட்டு இருக்கோம் பாருங்க, அந்த மாதிரி இருக்கு. நாம அப்படிப்பட்டவர்கள், நம்ம கழுகு, நம்ம உயர பறக்க வேண்டியவங்க, நம்ம உன்னதமான இடத்துக்கு போக வேண்டிய ஆட்கள். ஆனா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? பழைய குப்பையிலே கலரிட்டு இருக்கோம். இன்னும் நமக்குள்ள பாவம் போகல, இன்னும் நமக்குள்ள கோல் சொல்றது போகல, விரோதம் போகல, இச்சைகள் போகல, களியாட்டு போகல, இன்னும் விரோதம் இருக்கு, பகை இருக்கு. அப்படின்னா என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம இன்னும் யுத்த களத்துக்கு முறையாக தயாராகல. அப்படி ஆகாம போய் நின்னா நம்ம சத்துரு நம்மளை என்ன பண்ணிடுவான்? ஈஸியா மேற்கொண்டுருவான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப வாலிபர்களாகிய நாம இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். சபையில இருக்க தேவ பிள்ளைகளாகிய நாம ஒரு தீர்மானம் எடுக்கணும். என் ஏசப்பா எனக்கோட அன்னைக்கு யோசுவா கூட இருந்தது போல என் கூட இருப்பதற்கு நானும் ஒரு சரியான ஒரு யுத்த புருஷனாய் இருப்பேன். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆயத்தமாக வேண்டியது உங்க வேலை. உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் யாரு? அவருக்கு ஸ்தோத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு யுத்த காலத்துக்கு ஆயத்தமாகுங்க. உங்களை சுத்தி பொல்லாத ஆவிங்க கிரியை செய்யுது. நீங்களை விழுந்து போகும்படியாக, உங்க விசுவாசத்தை விட்டு நீங்க விலகி போகும்படியாக எப்படியாச்சும் ஏசப்பா விட்டு ஓடணும். இவன் ஏசப்பாவை வேணான்னு வெறுக்கணும், பரிசுத்த வாழ்க்கையை வேணான்னு வெறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பொல்லாத ஆவிகள் அனைத்தும் உங்களுக்கும் எனக்கும் விரோதமாக கிரியை செய்கிறது. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் பல நேரங்கள்ல நமக்கு விரோதமா யாராவது ஒருத்தவங்க பேசுறாங்க, அது கணவர் பேசுறாங்களோ, மனைவி பேசுறாங்களோ, அல்லது பக்கத்து வீட்டு ஆட்கள் பேசுறாங்கன்னா பேசுற முகத்தை தான் பார்க்கணும். பேசுற முகத்தை, இவன் இன்னைக்கு விரோதமா இப்படி பண்ணிட்டான், ஆனா அவனுக்குள்ள இருந்து கிரியை செய்யுது யாரு? பிசாசு. ஏசப்பா அதை சரியா அடையாளம் காணுவார். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. மத்தேயு புஸ்தகத்தெல்லாம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி போ சாத்தானேன்னு சொல்லுவார். பேதுரு ஏசப்பாவை கடிந்து கொள்வான்னு வசனம் இருக்கும். ஆனா ஏசப்பா யாரை கடிந்து கொள்வாரு? பிசாசு. அப்ப பேதுருக்குள்ள யார் வந்துட்டா? பிசாசு வந்துட்டு பேதுரு ரூபத்துல பிசாசு பேசுது. அதுதான் இன்னைக்கு நம்ம அடையாளம் கண்டுக்கணும். குடிக்கிறான் ஒரு புருஷன் அப்படின்னா அந்த குடிப்பழக்கத்துக்கு பின்னாடி யாருக்கா? ஒரு பிசாசு இருக்கு. அந்த குடிப்பழக்கத்தை தூண்டுகிற பிசாசன் ஆவியை நீங்க கடிந்து கொண்டு அதை ஜெபிச்சு அதை மேற்கொள்ளலன்னா அந்த குடிப்பழக்கத்துல இருந்து அவங்க விடுதலை ஆக முடியாது. பொய் பேசுறது ஒரு பிசாசோட ஆவி. ஏன்னா அவன் பொய்யனுக்கு பிதாவுமா இருக்கான். பிசாசு யாரு? பொய்யன். அப்ப பொய் பேசுறது ஒரு ஆளுக்கு பிடிக்குது, அடிக்கடி பொய் சரளமா வருதுன்னா அவனுக்குள்ள என்ன வந்திருக்கு? பிசாசின் ஆவி வந்திருக்கு. நல்லா புரிந்து கொள்ளணும். மாய்மானம் பண்ணக்கூடாது. நம்ம நல்லா யோசிக்கணும். அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நமக்கு விரோதமா எழும்புகிற மக்களுடைய முகத்தை பார்க்காதீங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கிரியையை கவனிங்க. உங்க உண்மையான எதிரியை பாருங்க. வெளியே இருக்க தோற்றத்தை பார்க்காதீங்க, உள்ள இருக்க மறைந்து இருக்கிற பிசாசை பாருங்க. அதான் கர்த்தர் நமக்கு காட்டி கொடுக்கிறாரு. அப்ப இன்னைக்கு அறிந்து கொள்ள வேண்டியது என்ன? யோசுவாவோட கர்த்தர் இருக்க காரணம் என்ன? அவன் தன் எதிரியை சரியா அறிந்திருந்தான்.
அவனுடைய யுத்த களம் எது எதுன்னு அறிந்திருந்தான். அதுக்கு என்னென்ன சர்வாயுத வர்க்கம் தேவையோ அதை பெற்றுக்கொண்டு அதை அணிந்து கொண்டு அதில் பழக்கப்பட்டவனாக யுத்தத்துக்கு போனான். அப்ப இன்னைக்கு நீங்கள் நானும் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. என்ன நம்மளால சரியாவே ஜெபிக்க முடியல. ஒரு 5 நிமிஷம் ஜெபமே நமக்கு வர மாட்டேங்குது, அதுக்குள்ளே 10 வாட்டி கொட்டாவி வந்துடுது இல்லையே? ஆமா, அப்படி ஜெபம் பண்ணவொடனே அப்பதான் சகோதரிமார்கள்லாம் ஐயோ அடுப்புல பருப்பு வச்சோமே, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோமா. வேலைக்கு போற சகோதரன் இருந்தா ஐயோ இன்னைக்கு ஃபைல நம்ம முடிச்சு கொடுக்கணும், முடிக்காம வந்துட்டோமே, சார் என்ன சொல்லுவாரோ அது வரும் இல்லையா? அப்ப ஸ்கூல் பிள்ளைங்களா ஐயோ இந்த ஹோம்ஒர்க்கே முடியலையே, இதை படிக்கல இந்த டெஸ்ட்டுக்கு, அப்பதான் அதெல்லாம் ஞாபகம் வரும். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, நீங்க தேவ சமூகத்தில் உட்காரும் போது இதெல்லாம் உங்களுக்கு வருதுன்னா அப்ப ஜெபத்தை பிசாசு தடுக்கிறான். புரிஞ்சுக்கங்க, ஜெபத்தை அவன் விரும்பல. அப்பதான் நீங்க என்ன பண்ணணும், ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம இப்பதான் சரியா போயிட்டு இருக்கோம், இப்பதான் சரியா போயிட்டு அந்த மாதிரி எண்ணங்கள் தோணும் போது தான் இன்னும் அதிக நேரம் ஜெபத்தில் உட்காரணும். அல்லேலூயா. ஏன்னா பிசாசுக்கு தெரியும் நீங்க ஜெபிச்சீங்கன்னா அவன் ஓடிடுவான். அப்போ உங்களை ஜெபிக்க விடாம ஆண்டவரோட இணைய விடாம அவன் தடுத்துக்கிட்டே இருப்பான். ஜெப சிந்தையே வராது. நீங்க ஜெபிக்க போனாலும் தூக்கம் வரும், நீங்க ஜெபிக்க போனாலே பல விதமான சிந்தனை வரும். ஜெபிக்க போனா அப்பதான் முக்கியமான போன்லாம் வரும். அப்போ உங்களுக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்க, நீங்க ஏசப்பாவை நோக்கி திரும்பும் போது பிசாசு பின்னிட்டு ஓடுவான்னு வசனம் சொல்லுது. அப்போ அவர் நோக்கி பார்க்கும்போது அவன் ஓடுறான், அந்த பயம் அவனுக்குள்ள இருக்கு. அதனால அவன் என்ன பண்றான், உங்களை ஏசப்பாவை நோக்கி பார்க்க விடுறதே இல்லை. இன்னைக்கு யாருக்காச்சும் ஜெபிக்கிறதுக்கு தடை இருக்குதா யோசித்து பாருங்க. உங்களை பிசாசு தடை பண்றான். சபைக்கு வர்றதுக்கு உங்களுக்கு தடை பண்றாங்களா, தடை வருதா? பிசாசு போராடுறான். பைபிள் வாசிக்க முடியலையா, பிசாசு போராடுறான். நல்லா ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்க. என் வேலை செஞ்ச டயர்டு அதனால அப்படி இல்லை, ஆனா அந்த வேலை செஞ்ச டயர்டு போன் எடுத்து பார்க்கும்போது 3 மணி நேரம் ஆனாலும் தூக்கம் வரமாட்டேங்குதே. அதே டயர்ட்ல இருக்கிற ஆளுக்கு தூக்கம் வரணுமா இல்லையா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நான் ரொம்ப சோர்வா இருக்கேன், டயர்டா இருக்கேன், கடுமையா வேலை செஞ்சுட்டு வந்தேன்னு சொல்றாங்க. அதனால அவங்களால போன் 3 மணி நேரம் ஆனாலும் நோண்ட முடியுது. ஆனா ஒரு 15 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் பைபிள் எடுத்து வாசிச்சாங்கன்னா தூங்கிடுவாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போ இது பின்னாடி யாருக்கா பிசாசு இருக்கா? அப்ப நீங்க ஜெயிக்கணுமா வேணாவா? தூக்கம் வருதுன்னா என்ன பண்ணணும், போய் முகத்தை கழுவிட்டு வந்து என்ன பண்ணணும், ஜெபிக்கணும், பைபிள் வாசிக்கணும். உட்காந்து பைபிள் வாசிச்சா தூக்கம் வருதா, முட்டி போட்டு வாசிங்க, முட்டி போடுங்க. ஜபத்துல முட்டி போட்டு பழகணும். முட்டி போட்டீங்கன்னா அந்த பெயின் இருக்க இருக்க உங்களுக்கு தூக்கம் வராது. நல்லா புரியுங்க. ஏன் பரிசுத்தவான்கள் நெடுமுட்டி போட்டு கையை உயர்த்தி ஜெபிப்பாங்க. ஆண்கள் 2 கையை உயர்த்தி ஜெபிக்கணும், சகோதரிமார்கள் 1 கையை உயர்த்தி ஜெபிக்கணும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப இன்னைக்கு அந்த ஜெபம் அவசியம். அதுவும் முழங்கால்ல நின்று ஜெபிக்கிற ஜெபம் அவசியம். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க உங்களுக்கு விடுதலை வரும். ஆனா ஜெபத்திலேயே உட்காரலன்னா எப்படி விடுதலை வரும்? வேதம் வாசிச்சா ஆண்டவர் உங்களோட பேசுவாரு, வேதமே வாசிக்கலன்னா ஆண்டவர் எப்படி பேசுவாரு? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்ப ஜெபம்ன்றது நாம ஏசப்பாவோட பேசுறது, அதுவும் முக்கியம் ஒரு பரிசுத்தவான வாழ்க்கையில. அதே போல ஏசப்பா நம்மோடு பேசுறது, வேத வாசிப்பு, அதுவும் முக்கியம். ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் மாதிரி ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில அச்சு அசலா ஓடக்கூடிய வாழ்க்கைக்கு என்னன்னா இந்த ஜபமும் வேத வாசிப்பும் தான். அப்ப இது 2த்துக்கும் உங்களுக்கு தடை வருதுன்னா நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. சத்துரு உங்களுக்கு விரோதமா கண்ணியை வைக்கிறான், உங்க காலுக்கு அவன் வலையை விரிச்சிருக்கான், அதுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. ஆமா, ஜெப நேரத்தை ஒதுக்குங்க. உங்க ஸ்கூல் படிப்புக்கு ஒதுக்குறீங்களா? டைம் டேபிள் போட்டு படிக்கிறீங்களா? உங்க மாஸ்டர்லாம் டைம் டேபிள் படி தானே வராங்க, உங்க கிளாஸ் ரூமுக்கு மாறியாராங்க? டைம் டேபிள் படி தானே வராங்க. அப்ப நீங்களும் டைம் டேபிள் படி ஆண்டவரை நோக்கி பார்க்கணும்ல. இது என் ஜெப நேரம், இது என் வேத வாசிப்பு நேரம், இந்த நேரத்தை நான் ஏசப்பாவோட மட்டும்தான் செலவழிப்பேன்னு இருக்கணும். அதுதான் ஒரு யுத்த புருஷனுக்கு அழகு. அல்லேலூயா. அப்போ முதலாவதாக இந்த யோசுவா அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? அவன் யுத்தம் செய்து ஜெயிக்கிறவனாக இருந்தான். அதனால கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இரண்டாவதாக யாத்திராகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. பக்கம் 92. தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலையுச்சியில் ஏறினார்கள். ஆமா, நல்லா இன்னொரு வாட்டி அந்த வசனத்தை வாசிங்க. யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோட யுத்தம் பண்ணினான். ஆமா, நல்லா கவனிங்க. இரண்டாவதாக யோசுவாவோடு கர்த்தர் இருக்க காரணம் என்ன? கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய மோசேயுடைய வார்த்தையின்படியே கேட்டு அதன்படியே செய்து கீழ்ப்படுகிற ஒரு
வாலிபனாக அவன் இருந்தான், ஒரு சகோதரனாக இருந்தான், ஒரு தேவ பிள்ளையாக இருந்தான். அதனாலே கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நீங்க நினைக்கலாம், ஐயா ஊழியக்காரர் ஒரு மனுஷன் தானே, ஊழியக்காரி ஒரு மனுஷி தானே, அவங்களுக்கு ஏன் நாங்கள் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஒரு ஆவிக்குரிய ஊழியக்காரனை அவன் யாருன்னா உங்களுக்கு ஒரு இன்னொரு தகப்பன். உங்க அப்பா அம்மா உங்களை சரீர பிரகாரமா பெற்றெடுத்தாங்க, ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களை பெற்றெடுக்கிறது யாரு? உங்க ஊழியக்காரன் தான். அல்லேலூயா. இரவும் பகலும் நீங்க ஜெபிக்கிறீங்களோ இல்லையோ, அங்க கண்ணீரோடு உங்களுக்காக ஜெபிக்கிறவங்க யாரு? ஊழியக்கார குடும்பம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ அந்த ஊழியக்கார குடும்பத்துல ஊழியக்காரன் யாரு தான் உங்களுக்கு பெற்றோராக, தாயின் தகப்பனாக இருக்கிறாங்க. அந்த தகப்பனுக்கும் தாய்க்கும் நீங்க கீழ்ப்படியும் போது இப்போ வசனம் சொல்லுது பாருங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 to 10 வசனத்துல ஒரு காரியத்தை கொடுத்திருக்காரு பாருங்க. பக்கம் 342, பக்கம் 342, 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. நல்ல கவனிங்க. அப்படின்னா என்ன சொல்லப்படுது? யாருக்கும் ஏசப்பாவோட பேசுற பாக்கியத்தை ஏசப்பா கொடுக்கல, யாருக்கும் ஏசப்பா தரிசனம் ஆகல, யாரோட ஏசப்பா பேசல. அது ஒரு காலம். இவங்க பாட்டு தேவனை ஆராதிக்கிறாங்க, இவங்க பாட்டு தேவனை நோக்கி ஜெபிக்கிறாங்க, இவங்க பாட்டு வேதத்தை வாசிக்கிறாங்க, இவங்க பாட்டு வேதம் சொல்ற வழியில நடந்து போயிட்டே இருக்காங்க. ஆனா யாரோட ஏசப்பா பேச விரும்பல. அப்படி ஒரு காலகட்டம் அது. நல்லா கவனிங்க. இப்ப வாசிங்க. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. ஆமா, இவன் ஒரு தேவனுடைய மனுஷன். யார்? ஏலி என்பவர் யாரு? ஆசாரியன், பிரதான ஆசாரியனா இருக்காரு. அவர் எங்க இருக்காரு? ஆசரிப்பு கூடாரத்துல மோசேவை போல இப்ப அவர் தான் இருக்காரு. எத்தனை வருஷமா இருக்காரு? 40 வருஷத்துக்கு மேல இருக்காரு. நல்லா கவனிங்க. ஆனா அவருக்கு ஏசப்பாவோட பேசுகிற அனுபவம் இல்லை. நல்லா கவனிங்க. ஏசப்பாவோட பழகிற அனுபவம் இல்லை. ஏசப்பாவுடைய சத்தத்தை அவர் கேட்டது கிடையாது. ஏசப்பாவோட எப்படி நடக்கணுன்றது தெரியாது. ஆனால் அவர் யாரா இருக்காரு? ஒரு பிரதான ஆசாரியனாக தேவனுடைய ஊழியக்காரராக இருக்காரு. இப்ப நடக்கிறத பாருங்க. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்துக் கொண்டிருந்தார். ஆமா, சாமுவேல குறித்த வசனம் முதல் வசனம் என்ன சொல்றது? பிள்ளையாண்டான்னு சொல்லப்பட்டது. அப்படின்னா யாரு? தான் நம்ம யோவான் இருக்காரு பாருங்க, அவர் பார்த்து தான் சொல்லுவாங்க பிள்ளையாண்டா. அப்ப இந்த மாதிரி வயசுல இருக்கிற ஆள், ஒரு 12 வயசுக்குள்ள இருக்கிற ஆளை தான் என்ன சொல்லுவோம்? பிள்ளையாண்டான், குமாரன், பாலகன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்ப அவர் என்ன பண்றாரு? படுத்துக்கிட்டாரு. அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். யார் கூப்பிட்டது? கர்த்தர் கூப்பிட்டாரு. இப்ப என்ன நடக்குது பாருங்க. அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியின் இடத்தில் ஓடி இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றார். ஆமா, கூப்பிட்டது கர்த்தரு. ஆனா இவன் யாருகிட்ட ஓடி போனான்? ஏலி கிட்ட ஓடி போனான். அப்ப இவனுக்கு என்ன தோணுது? ஐயா கூப்பிடுறாரு, ஊழியக்காரர் கூப்பிடுறாருன்னு ஓடி போனான். இப்ப அவர் என்ன பண்றாரு? அதற்கு அவன் நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்துக் கொண்டான். அப்புறம் மறுபடியும் கர்த்தர் சாமுவேலை என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலியின் இடத்தில் போய் இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன் என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். 2வது வாட்டி ஏசப்பா கூப்பிட்டப்ப அப்பவும் அவனுக்கு தெரியல, யார் கூப்பிடுறதுன்னு தெரியல. ஊழியக்காரனுக்கும் அது வரைக்கும் புரியல. நல்லா கவனிச்சுங்க. அடுத்து வாசிங்க. சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியின் இடத்தில் போய் இதோ இருக்கிறேன். நல்லா கவனிச்சீங்களா? என்ன நடக்குது? திரும்ப திரும்ப 3 வாட்டி ஒரே சம்பவம் நடக்குது. இப்போ 3வது வாட்டி நடக்கும் போதுதான் ஏலிக்கு ஒரு விஷயம் புரியுது. இப்ப என்ன சொல்றாரு பாருங்க. என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டனை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றார். நல்லா கவனிச்சீங்களா? என்ன சொல்லி கொடுத்தாரு ஒரு ஊழியக்காரர்? கர்த்தர் தான் பேசுறாரு. இப்ப ஏலிக்கு தெரிஞ்சு போச்சு. கர்த்தர் தான் இப்ப யாரை கூப்பிடுறாரு? சாமுவேலை கூப்பிடுறாருன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா கர்த்தரோடு பேசுகிற அனுபவமே இல்லை ஊழியக்காரனுக்கு. ஆனா அவன் சொல்லி கொடுக்குறான் பாருங்க. என்ன சொல்லி கொடுக்குறான்? நீ போய் திரும்ப போய் படுத்துக்க, திரும்ப அதே மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா நீ எந்திரிச்சு என்ன பண்ணணும்? கர்த்தாவே சொல்லும்,
அடியேன் கேட்கிறேன்னு சொல்லி நீ இப்படிதான்ப்பா சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அங்க நடக்குது. அதே மாதிரி கர்த்தர் கூப்பிடுறாரு. அதே மாதிரி அவனும் சொல்றான், வசனம் சொல்லுது. அதுக்கப்புறம் ஏசப்பா அவனோட பேசுறத அவனால தெளிவா கேட்க முடியும். ஒரு நல்ல கவனிங்க, ஒரு ஆவிக்குரிய தகப்பன் அவன் அறியாதவனா இருந்தாலும் ஆண்டவரோடு பேசுகிற அனுபவம் இல்லை, ஆண்டவரோடு பழகிற அனுபவம் இல்லை. ஆனா தன்னுடைய விசுவாசிக்கு, தன்னோடு கூட இருக்கக்கூடிய ஆண்டவருடைய பிள்ளைக்கு அவன் என்ன கற்றுக் கொடுக்குறான் பாருங்க. ஆண்டவர்கிட்ட இப்படி தாண்டா பேசணும், ஆண்டவர்கிட்ட இப்படி தாண்டா பணிவா நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த அனுபவம் இல்லைன்னா கூட அவன் வேதம் வாசிக்கும் போது எத்தனை பரிசுத்தவனோட வாழ்க்கையை வாசிச்சிருப்பாரு. அவரு எத்தனை மோசேவை பத்தி வாசிச்சிருப்பாரு, தீர்க்கதரிசிகளை பத்தி வாசிச்சிருப்பாரு, ஆபிரகாமை பத்தி வாசிச்சிருப்பாரு இல்லையா? அப்ப அவர் வாசிக்கும் போது அவர் என்ன நினைச்சிருப்பாரு, ஓ இப்படிலாம் அவங்க எல்லாம் ஆண்டவர்கிட்ட நடந்திருக்காங்க அப்படி பணிவா அவர்கிட்ட சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. அதுதான் ஊழியக்காரோட சுபாவம். அப்போ அறியாத அவர் அப்படி இருக்கும்போது ஆண்டவரோடு பேசுகிற அனுபவம் பெற்ற ஊழியக்காரங்க இருப்பாங்க இல்லையா, அவரோட பழகிறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களோட நடக்கிறவங்க இருப்பாங்கல்ல, அவங்க என்ன சொல்லி கொடுப்பாங்க, இன்னும் உங்களுக்கு அதிகமா சொல்லி கொடுப்பாங்க. அல்லேலூயா. எப்படி கர்த்தரோட பழகணும், எப்படி கர்த்தருக்கு பிரியமானது என்ன, இந்த மாதிரி சூழ்நிலை வந்தா எப்படி கையாளணும் அப்படின்னு யார் சொல்லி கொடுப்பா? கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்லி கொடுப்பான். அப்போ அப்படிப்பட்ட கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய சத்தத்துக்கு யார் செவி கொடுத்தா? அந்த யோசுவா செவி கொடுத்தான். அதனால கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இங்க ஆண்டவர் நமக்கு எவ்வளோ செய்திகளை கொடுக்கிறார், எவ்வளோ வார்த்தைகளை கொடுக்கிறார், எவ்வளோ ஆலோசனைகளை கொடுக்கிறார். நம்ம எத்தனை பேர் கேட்கிறோம், எத்தனை பேர் கேட்டு நடக்கணும், நம்ம வாழ்க்கையில கை கொள்றோமா? நடந்து பாருங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. யோசுவா அந்த சீக்கிரட்டை புரிஞ்சுக்கிட்டான், அதன்படியே நடந்தான். மோசே என்ன சொன்னாலும் அவன் ஏன் எதுக்குன்னே கேட்க மாட்டான். ஏன்னா அவர் கர்த்தருடைய ஊழியக்காரர், எனக்கு சரியானதான் சொல்லுவார்னு நம்பி அப்படியே கீழ்ப்படிஞ்சான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அப்போ ரெண்டு காரியத்தை பார்த்தோம். ஒன்று, அவன் யுத்தம் செய்தான், அதனால கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இரண்டாவதாக கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து நடந்தான், அதனால கர்த்தர் அவனோடு கூட இருந்தான். ரெண்டு காரியம் பார்த்தோம். இன்னும் 3 காரியம் இருக்கு. கர்த்தர் சித்தமான ஒரு வாரம் நம்ம பார்ப்போம். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே ஜெபம் பண்ணுவோம். வாலிப பிள்ளைகளாக இருக்கிற நாம, சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நான் எங்கே இருக்கேன்? என் வாழ்க்கையில் கர்த்தர் என் கூட இருக்கிறாரா? ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. யோசுவாவோடு கர்த்தர் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தம்பி, என் அன்பு சகோதரியே, என் அன்பு மகனே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரா? உங்களை பற்றி அப்படி சொல்லப்பட்டிருக்கா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு யோசுவாவோட கர்த்தர் இருக்க காரணம் என்ன? என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவன் ஆவிக்குரிய யுத்தம் செய்ய ஆவிக்குரிய பட்டயமாகிய வேதத்தை அன்றைக்கே தூக்கினவனாக இருந்தான். உங்க வாழ்க்கையில வேதத்தை தூக்குறீங்களா? வேதம் எப்போதும் உங்க கையில இருக்கா? உங்க ஸ்கூலுக்கு போகும்போது உங்க பேக்ல பைபிள் இருக்கா? உங்க காலேஜுக்கு போகும்போது உங்க பேக்ல பைபிள் இருக்கா? நீங்க வேலைக்கு போகும்போது உங்க பேக்ல பைபிள் இருக்கா? நீங்க பிசினஸ்க்காக, தொழிலுக்காக எங்க போனாலும் உங்க கையில பைபிள் இருக்கா? யோசித்து பாருங்க. நீங்க வேதத்தை சுமந்தா கர்த்தர் உங்களை சுமப்பாருங்க. நீங்க வேதத்தை சுமந்தா கர்த்தர் உங்களை சுமப்பார். யோசித்து பாருங்க. பட்டயம் இல்லாம போலாமா? ஆவிக்குரிய பட்டயம் இல்லாம வெளியே போலாமா? நம்ம என் வாலிப தம்பியை யோசித்து பாருங்க. என் வாலிப சகோதரனை யோசித்து பாருங்க. என் வாலிப தங்கச்சி கர்த்தர் சமூகத்தில் உயிர்த்து ஆராய்ந்து பாருங்க. பட்டயம் இல்லாம போலாமா? உன் ஆவிக்குரிய பட்டயம், உன்னை பாதுகாக்கிற தேவனுடைய பட்டயம் இல்லாம நீ போலாமா வெளியே? ஜெபிக்காம வெளியே போலாமா? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளாம போகலாமா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு யோசுவா என்னும் வாலிபனும் அவன் வேதத்தை, ஆவிக்குரிய பட்டயத்தை கையில் எடுத்துக்கொண்டான். விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்து கொண்டான். ரட்சண்யம் என்னும் தலை சீராவை அணிந்து கொண்டான். நீதி என்னும் மார்க்கவசத்தை இவன் அணிந்து கொண்டான். ஆயத்தம் என்னும் பாதரட்சியை தொடுத்து கொண்டான். எல்லாவற்றத்துக்கும் மேலாக அவன் ஆவிக்குரிய பட்டயத்தை, சத்தியம் என்கிற அந்த பட்டயத்தை எடுத்துக்கொண்டான். எதிரிகளை வீழ்த்தினான். தனக்கு விரோதமாய் வரக்கூடிய பாவ சிந்தனைகளை ஜெயித்தான். இச்சைகளை ஜெயித்தான். அசுத்தங்களை ஜெயித்தான். காம விகாரங்களை ஜெயித்தான். பகை எண்ணங்களை ஜெயித்தான். எல்லா குழப்பங்களை ஜெயித்தான். இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? மாம்ச சிந்தையை ஜெயிக்க முடியுதா? ரத்தத்தை ஜெயிக்க முடியுதா? துரைத்தனங்களை ஜெயிக்க முடியுதா? லோகாதிபதிகளை ஜெயிக்க முடியுதா?
அந்தகாரத்தின் வல்லமைகளே உங்களால ஜெயிக்க முடியுதா? யோசித்து பாருங்க. இன்னும் உங்களால உங்க சரீரத்தையே மேற்கொள்ள முடியலன்னா இன்னும் எவ்வளவு ஆவிக்குரிய யுத்தத்துல போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கு. அதுக்கெல்லாம் இன்னும் எப்ப போவீங்க? வாழ்க்கையில பாதி வருஷத்துக்கு மேல வாழ்ந்துட்டோம். 50 வருஷம் கிட்ட நெருங்கிட்டோம், 30 வருஷம் கிட்ட நெருங்கிட்டோம், 20 வருஷம் கிட்ட நெருங்கிட்டோம். இன்னும் நம்மளையே நம்மளால ஜெயிக்கும் கோபத்தையே ஜெயிக்க முடியல, வைராக்கியத்தை ஜெயிக்க முடியல, பொய் சொல்றதை ஜெயிக்க முடியல, மாய்மாலம் பண்றதை ஜெயிக்க முடியல, ஏமாத்துறதை ஜெயிக்க முடியல, பித்தலாட்டம் பண்றதை ஜெயிக்க முடியல, முன்ன ஒண்ணு பேசுறது பின்ன ஒண்ணு பேசுற புறம் பேசுகிற காரியத்தை ஜெயிக்க முடியல. நம்மளால எப்படிங்க பொல்லாத ஆவியை ஜெயிக்க முடியும்? எப்படி அந்த காலத்தில் லோகாதிபதியோட நம்ம ஜெயமா யுத்தம் பண்ண முடியும்? யோசித்து பாருங்க. நம்ம தூரம் இன்னும் ரொம்ப தூரம் போகணும். போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கு. நம்ம இன்னும் முதல் படிக்கட்டிலேயே நின்றுட்டு இருக்கோம். யோசித்து பாருங்க. ஆனால் யோசுவா என்கிற வாலிபனும் அவன் படிக்கட்டுகளை ஏறி கடந்து சென்றான். மாம்சத்தை ஜெயித்தான், ரத்தத்தை ஜெயித்தான், எல்லாவற்றையும் ஜெயித்து ஒரு ஜெயம் பெற்ற ஒரு யுத்த புருஷனாக நின்று கொண்டிருக்கிறான். என் வாலிப தம்பியே, என் வாலிப தங்கச்சியே, நீ கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறாய். இன்னைக்கு நீ எப்படிப்பட்டவனா இருக்கிற? யோசித்து பார். உங்ககிட்ட ஜெபம் இருக்கான்னு யோசித்து பார். வேத வாசிப்பு இருக்கா? யோசித்து பார். கீழ்ப்படிதல் இருக்கா? யோசித்து பார். கர்த்தருக்கு அடங்கி நடக்கிறாயா? யோசித்து பார். ஆண்டவர் விரும்பாததை நீ விரும்புறியா? யோசித்து பார். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். யோசித்து பாருங்க. இன்னைக்கு என் வாழ்க்கையில என்ன இருக்கு? என் உள்ளத்துக்குள்ள ஏசப்பா வைக்க வேண்டிய இடத்துல நான் ரொம்ப அதிகமா எங்க அப்பாவை வச்சிருக்கேனா, எங்க அம்மாவை வச்சிருக்கேனா, அல்லது எங்க அண்ணனை வச்சிருக்கேனா, என் தம்பியை வச்சிருக்கேனா, தங்கச்சியை வச்சிருக்கேனா, இல்ல வேற யாராச்சும் ஒரு சகோதரனையோ என் சகோதரியோ யாரையாச்சும் உள்ளத்துல வச்சுக்கிட்டு இருக்கேனா? என்னை காட்டிலும் அதிகமா யாரை நேசிச்சாலும் அவன் எனக்கு பாத்திரம் நல்ல அப்படின்னு சொல்றாரு. எனக்கு ஏசப்பா வேணுமா, உலகம் வேணுமா? நீங்களே முடிவு பண்ணீங்க. மரணத்துக்கு போற வழி வேணுமா, ஜீவனுக்கு போற வழி வேணுமா? நீங்களே முடிவு பண்ணுங்க. நீங்க பரலோகம் வேணுமா, நரகம் வேணுமா? நீங்களே யோசிங்க. இன்னைக்கு ஆண்டவர் வேணுமா, பிசாசு வேணுமா? யோசித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க யாருக்கு இடம் கொடுக்குறீங்க? ஏசப்பா நடத்துவதுக்கு உங்களுக்கு இடம் கொடுக்குறீங்களா, அல்லது பிசாசுக்கு இடம் கொடுத்து உலக பிரகாரமா போறீங்களா? தேவனுடைய பிள்ளைகளே, சபையின் பிள்ளைகளே, ஒரு நிமிஷம் உயிர்த்து ஆராய்ந்து பாருங்க. நான் அதிக நேரம் யாரோட செலவழிக்கிறேன்? அதிக நேரம் யாரோடு பேசுறேன்? அதிகமா யாரை பத்தி நினைக்கிறேன்? யோசித்து பாருங்க. அதிகமா எங்க நேரத்தை செலவழிக்கிறேன்? யோசித்து பாருங்க. நேரம் இல்லைன்றோம், ஆனா செல்போன்ல நிறைய நேரத்தை கழிக்கிறோம். நேரம் இல்லைன்றோம், நண்பர்களோட பேசும்போது மணிக்கணக்கில் செலவழிக்கிறோம். நேரம் இல்லைன்றோம், ஆனா உலக பிரகாரமான ஒரு விளையாட்டுகளுக்கு, கேம்களுக்கு அதிக நேரம் செலவழிக்கிறோம். ஆனா ஜெபிக்கணும்னா 5 நிமிஷம் கூட நம்மளால முடியல. வேதம் வாசிக்கணும், ஒரு அதிகாரத்தை கூட வாசிக்க முடியல, கஷ்டமா இருக்கு. அதை கேட்டா அப்பா அம்மா மேல கோவம் வருது, ஊழியக்காரர் கேட்டா ஊழியக்காரர் மேல கோவம் வருது. அப்போ உண்மையிலே எது உங்களை இழுக்குது? யோசித்து பாருங்க. நாங்கெல்லாம் உங்களை திருப்ப நினைக்கிறோம். ஏசப்பாக்குள்ள நல்ல வாழ்க்கை வாழ்ந்து ஆசீர்வாதமா நீங்க வாழணும்னு நினைக்கிறோம். ஆனா அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. யோசித்து பாருங்க. நீங்க செய்வது சரியா இருந்தா கர்த்தருக்கும் உங்களுக்கும் சரி. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியமா இருந்தா இன்றைக்கே மனம் திரும்பு. இன்னைக்கே விட்டு விட வேண்டியது விட்டு விடு, அழிக்க வேண்டியது அழித்து விடு. எதுவும் பின்தொடரக்கூடாது. யோசித்து பாருங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறோம். தேவ ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே நான் நோக்கி பார்க்கிறேன். இன்னைக்கு யோசுவா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தான். அதனால கர்த்தர் அவனோடு கூட இருந்தா. மகனே, நீ கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறாயா?
கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கிற ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறாயா? ஆண்டவருடைய செய்திக்கு செவி கொடுக்கிறாயா? ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு நேரா வருது, அதுக்கு செவி கொடுக்கிறாயா? யோசித்துப்பா. வார்த்தைக்கு இடம் இல்லைன்னா அந்த கர்த்தருக்கு இடம் இல்லைன்னு அர்த்தம். கர்த்தர் இல்லாத இடத்துல பிசாசு வந்துடுவான், நம்ம வாழ்க்கையை நாசமாக்கிடுவான். ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுங்க, ஒரு நிமிஷம் தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. நீங்க என்ன செய்ய போறீங்க? ஆண்டவரோடு பேசுங்க. ஆண்டவரே, நான் என் யுத்தத்தை சரியா செய்யவில்லைப்பா, என்னை மன்னிங்க. நான் வேதத்தை வாசிக்கல, என்னை மன்னிங்க. வேதத்தை தியானிக்கல, மன்னிங்க. வேதத்துக்கு கீழ்ப்படியில, மன்னிங்க. சரியா ஜெபிக்க வேண்டிய நேரத்துல ஜெபிக்கல, உபவாசிக்க வேண்டிய நேரத்துல உபவாசிக்கல, ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்துல பெற்றுக்கொள்ளாம இருக்கிறேன். ஆவியின் கனிகளை பெற்றுக்கொள்ளாம இருக்கிறேன். ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ளாம இருக்கிறேன். நான் இன்னும் ஒரு தெவரால போல மாறாம இருக்கிறேன். நான் ஒரு தொற்காலை போல மாறாமல் இருக்கிறேன். நான் ஒரு மரியாதை போல மாறாமல் இருக்கிறேன். என்னை மன்னிங்க ஏசப்பா என்று சொல்லுங்க. என் அன்பு பிள்ளைகளை கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. இன்றே ரட்சணை நாள், இன்றைக்கே மனம் திரும்புகள் என்று ஏசப்பா அழைக்கிறார். நீங்க என்ன செய்ய போறீங்க? கர்த்தரோடு பேசுங்க, ஏசப்பாவோடு பேசுங்க. இது உங்களுக்கும் ஏசப்பாக்குள்ளான நேரம். ஒரு நிமிஷம் அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பேசுங்க. ஒருவேளை நம்ம எங்கேயாச்சும் தவறு செய்திருந்தா, நம்முடைய டிசிஷன் தப்பா இருந்தா, நம்முடைய செலெக்ஷன் தப்பா இருந்தா, நம்ம நடந்து கொண்டு இருக்கிற காரியம் தப்பா இருந்தா, நம்ம பேசிக்கொண்டு இருக்கிற காரியம் தப்பா இருந்தா, நம்ம பழக்க வழக்கங்கள் தப்பா இருந்தா, இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஏசப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. என் வாழ்க்கையை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். என் வாழ்க்கையை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இனிமேல் இந்த காரியம் என் வாழ்க்கையில வராதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி பரத்தை நோக்கி பாருங்க. ஒத்தாசை வரும் பர்வதமாகிய இயேசுப்பாவை நோக்கி பாருங்க. இன்னைக்கு யோசுவாவோட கர்த்தர் இருந்தது போல உங்களோட இருப்பா. என் மகளே உன்னோடு கூட இருப்பா. என் மகனே உன்னோடு கூட இருப்பா. அருமையான சகோதரனே உன்னோடு கூட இருப்பா. என் அன்பு தேவ பிள்ளைகளை உங்களோடு கர்த்தர் இருப்பா. நீங்களும் யுத்தத்தில் ஜெயிக்கிறவளாக மாறி போவீர்கள். மாம்சத்தை ஜெயிப்பீங்க, எல்லா இச்சைகளை ஜெயிப்பீங்க, உலக காரியங்களை ஜெயிப்பீங்க. எல்லாத்தையும் பிரித்து பார்க்கக்கூடிய ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை தேவன் கொடுக்க போகிறார். இன்னைக்கு தேவனிடத்தில் கேட்டு அதை பெற்றுக்கொள்ளுங்க. ஏசப்பா, எனக்கு வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா காரியங்களையும் ஆவிக்குரிய விதத்தில் அது பகுத்து அறிந்து சரியானதை தெரிந்து கொள்ள என் தேவனே எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லி கேளுங்க. ஏசப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லி கேளுங்க. உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. தேவன் உங்களை வழி நடத்த விரும்புகிறார். ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். இந்த வேளையில தேவனுடைய வார்த்தைக்காக, வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம மத்தியில் இருக்கிற அருமையான அண்ணன் சிமியன் அண்ணன் ஜெபிக்கும்படியாக அன்பாக கேட்கிறேன். முன்பதாக வாங்க. சுதரம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கர்த்தாவே எங்கள் விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் தந்திருக்கிறீர். கர்த்தாவே, தாசன் மூலியமா நீர் பேசின வார்த்தைகளுக்காக உங்களுடைய சத்திய வார்த்தைகள் கர்த்தாவே, இதில் நாங்கள் நிலைத்திருக்கவும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளவும் உங்களுடைய வருகையின் போது நாங்கள் கரைத்திரை அற்றவர்களாய் கர்த்தாவே அப்பா உங்களுடைய வசனத்தை கடைபிடித்து கர்த்தாவே இந்த ஜீவியத்தை கர்த்தாவே உமக்காக ஓடி நாங்கள் கர்த்தாவே உடைய வருகையின் போது நாங்கள் கர்த்தாவே உமக்காக நாங்கள் நிற்க ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்த ஆத்தும ஆதாயத்தை செய்ய அப்பா உடைய பாரத்தை தன்பாரமாய் நாங்கள் சுமந்து கர்த்தாவே ஆத்தும ஆதாயத்தை செய்ய கர்த்தர் நீர் கிருபை பாராட்டும்படிக்காக ஜெபிக்கிறோம். அப்பா அநேக ஆலோசனைகள் தந்திருக்கிறேன். அப்பா இதிலே நாங்கள் நிலைத்திருக்க என் தேவன் கிருபை பாராட்ட வேண்டிய ஜெபிக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக ராஜா. எங்களுடைய மேன்மை அல்ல ஆண்டவரே. அப்பா எங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நீர் தந்தது ஆண்டவரே. உண்மை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் எந்த ஸ்தானத்திலும் உண்மை உயர்த்துகிறவர்களாய் இருக்க கிருபை செய்கிறாங்க. என் நாவிலே புறப்படும் வார்த்தைகள் கர்த்தாவு நாமத்தை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்க கிருபை செய்கிறாங்க ராஜா. உண்மையை உயர்த்துகிறோம். இந்த ஆராதனை துவக்கம் இந்த முடிவு பருந்தும் என் தேவன் நீர் ஆளுகை செய்தபடிக்காக நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க, அதிசயம் செய்யுங்க.
அப்பா உம்முடைய சமாதானத்தினாலே எங்களை நிரப்பி அனுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு வாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.